ஒரு குடும்பம் அடிமேல இருக்கும்போது, பாவ அடிமேல இருக்கும்போது, கர்த்தரை விட்டு தள்ளி போய், அது விக்கிரக காரியமா இருக்கலாம், இல்ல எப்படிப்பட்ட ஒரு பாவமா இருக்கலாம். மதுபான அடிமை இருக்கு, விக்கிரக அடிமை இருக்கு, இன்னும் நெறைய அடிமை இருக்கு. மனுஷன் பின்னாடி போய், அதுல ஒரு அடிமை இருக்கு. எந்த விதமான காரியமா இருந்தாலும் சரி, அடிமையா இருக்கும்போது, அந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்காது. நெறைய குடும்பத்திலே வாக்குத்தத்தங்கள் மனப்பாடமா சொல்லுவாங்க. வசனத்தை மனப்பாடமா சொல்லுவாங்க. ஆலயத்திலே கர்த்தருடைய கிருபையினாலே எல்லா நேரமும் போயிட்டு வந்துருவாங்க. ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் தொடருமானால், அதனுடைய பின் விளைவு என்ன? கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். எதனால ஒரு மனுஷன் அடிமையா இருக்கான்? அதே நேரத்தில் ஒரு குடும்பத்திலே பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி இந்த பூமியில வாழ்ற காலத்திலே நன்மையை அனுபவிக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நன்மையை அனுபவிக்காம தீமையில போய் சிக்கி கொள்றாங்க. குடும்பம் ஃபுல்லா பலவிதமான, அதுல ஒரு பக்கம் வியாதி, இன்னொரு பக்கம் பார்த்தா கடன், இன்னொரு பக்கம் பார்த்தா நிறைய காரியங்கள் சொல்லலாம். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. காலையிலேருந்து ராத்திரி வரையும் வேக வேகமா ஓடிடுதாங்க. ஆனால் நிம்மதி இல்லை. இதுக்கு பின்னாடி என்ன காரியம் இருக்கு? இந்த வசனத்தின்படி நம்ம அறிந்து கொள்ளலாம். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். ஒருவேளை மகா இக்கட்டில் அகப்பட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் எதனால எதனால எங்கள் பாவங்கள் நிமித்தம் அப்படி சொல்லி அதுல ஒரு லைன் வருது 37ஆம் வசனத்திலே. எங்கள் பாவங்கள் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்குமானால் வருமானம் திரளாக வெளியில போயிரும். இதுதான் பைபிள்ல ஹையஸ்ட் முக்கியமான வசனம். ஐயா, என் வீட்டுக்குள்ள வருமானத்தை காணோம், நான் மகா இக்கட்டுல இருக்கேன், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன், அது என்ன கஷ்டம் என்னால சொல்ல முடியல, ரொம்ப அடிமையா இருக்கேன். அது பல காரியங்கள் நம்ம சொல்ல முடியும்.